கோவையில் நடைபெற்ற மத்திய வனத்துறை அதிகாரி பணிக்கான தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த 8 பேர் கோவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் தேர்வுகளில் வடமாநில இளைஞர்கள் ஆள் மாறாட்டம் செய்வது எப்படி? தமிழக மாணவர்களின் நிலை என்ன? கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய வனமரபியல் மற்றும் மரப்பெருக்க ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் வனத்துறைக்கான மல்டி டாஸ்க் சர்வீஸ் துறையில் டெக்னீஷியன் மற்றும் டெக்னிக்கல் உதவியாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கான எழுத்து தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் கோயம்புத்தூரில் உள்ள வனமரபியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது தேர்வு எழுத வந்தவர்களின் புகைப்படம், கைரேகை போன்றவை பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு நேற்று திங்கட்கிழமையன்று நடந்தது. இந்த நேர்முக தேர்விற்கு வந்தவர்களில் 8 பேரின் புகைப்படம் மற்றும் கைரேகை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதிலிருந்து மாறுபட்டு இருப்பது தெரிய வந்தது. இது நேர்முக தேர்வு நடத்தும் அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் 8 பேரும் ஆள் மாறாட்டம் செய்து தங்களது பெயரில் வேறு நபர்களை வைத்து தேர்வு எழுதி இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக மத்திய அரசின் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் இயக்குனர் குணிக்கண்ணன் கோவை சாய்பாபா காலனி போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ரிஷிகுமார், பிபன்குமார், பிரசாந்த் சிங், நரேந்திரகுமார், ராஜஸ்தானைச் சேர்ந்த லோகேஷ் மீனா, அசோக் குமார் மீனா, ஹரியானாவைச் சேர்ந்த சுப்ராம், பீகாரைச் சேர்ந்த ராஜன்காந்த் ஆகிய 8 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இவர்களுக்கு வனமரபியல் கல்லூரி நிர்வாகிகள் உதவி செய்து இருக்கலாம் என்ற கோணத்தில் சாய்பாபா காலனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வட மாநிலங்களில் நடந்த தேர்வுகளில் பல்வேறு வழிகளில் மோசடிகளை அரங்கேற்றியவர்கள் தற்போது தமிழகத்திலும் அதை கடைபிடிக்க தொடங்கி உள்ளனர். மோசடி செய்து எளிதாக தேர்வில் வெற்றி பெறும் இதுபோன்ற நபர்களால் நேர்மையாக தேர்வெழுதும் தமிழக மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் நடக்கும் தேர்விலேயே இவ்வளவு பெரிய மோசடியை அரங்கேற்றியவர்கள் அவர்கள் மாநிலங்களில் நடைபெறும் தேர்வுகளில் என்னவெல்லாம் செய்வார்களோ?